டுடே இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அண்ட் அல்லது அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன் ஃபார் சிஎஸ்ஆர் அண்ட் கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ டிஆர்பி எக்ஸாம்லையுமே இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்லாம் என்ன அப்படின்னு இதற்குரிய ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், அதாவது நியூக்ளியோஃபிலிக் அரோமேட்டிக் ரிங்கில் ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லீவிங் குரூப் இருக்கு. இந்த இடத்துல லீவிங் குரூப்ன்றது ஹாலஜன் எல். ஸோ நமக்கு ஒரு நியூக்ளியோஃபைல் வருது அப்படின்னா ஸோ இந்த குரூப்பை இங்கே அட்டாக் பண்ணி ஸோ இது எலிமினேட் பண்ணணும். நமக்கு தெரியும் sp2 கார்பனில் இதுதான் sp2 கார்பன். ஸோ இந்த sp2 கார்பனில் நமக்கு இந்த மாதிரி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனே நடக்காது. சரிங்க, நாட் பாசிபிள். நம்ம பாருங்க SN1 SN2 இது எல்லாமே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு sp3 கார்பனில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீவிங் குரூப் இருக்குது அப்படின்னா ஸோ நியூக்ளியோஃபைல் வரும்போது மேக்ஸிமம் நம்ம இப்படி தான் படிச்சிருப்போம். sp3 கார்பனில் அட்டாக் நடந்து இந்த கார்பன் வந்து sp3 கார்பன் ஸோ லீவிங் குரூப் எலிமினேட் ஆகி வெளியில் போகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா sp2 கார்பன்னு ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ நமக்கு நார்மலாக ஒரு அரைலிகள் இந்த மாதிரி இருந்தால் அதில் எலிமினேஷன் நடக்காது, அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்காது. நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஆர்த்தோவிலையும் மெட்டாவிலையும் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் தான் இந்த அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இதில் புரோமின் இருக்குது. ஸோ இப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ரியாக்ஷன் போட்டோம் அப்படின்னா இது நாட் பாசிபிள். சரிங்களா? ஸோ இப்போ நார்மலாக ஒரு அரைலிகளில் ரியாக்ஷன் இந்த மாதிரி அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்காது, அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. சரிங்களா? ஸோ எப்போ நடக்கும் அப்படின்னா கண்டிஷன் வந்து பாருங்க, இதுதான் மெக்கானிசம். அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷனோட மெக்கானிசம் இதுதான், இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு எப்போ அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு லீவிங் குரூப் இருக்கணும். கண்டிப்பாக மஸ்ட் ஒரு லீவிங் குரூப். இந்த இடத்துல நமக்கு ஹேலஜன் இவங்க தான் லீவிங் குரூப். ஒரு லீவிங் குரூப் நமக்கு ஆர்த்தோ ஒளிந்த லீவிங் குரூப்புக்கு ஆர்த்தோ, இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. சரிங்களா? ஆர்த்தோவிலையும் பேராவிலையும் ஒரு லீவிங் குரூப், அதாவது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும், அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லீவிங் குரூப் இது ஆர்த்தோவிலையும் ஆர்த்தோவில் இருக்கலாம், இல்லைன்னா பேரா. இப்போ லீவிங் குரூப்புக்கு ஆர்த்தோ அண்டு பேரா. ஸோ இந்த மாதிரி ஒரு லீவிங் குரூப்புக்கு ஆர்த்தோவிலையும் பேராவிலையும் ஒரு வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் நடக்காது, ஒன்லி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். ஸோ இதோட மெக்கானிசம் பாருங்க, நமக்கு ஆர்த்தோ மெட்டா, சரி ஆர்த்தோ பேராவில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப இந்த ரியாக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கு, ஏன்னா ரெண்டும் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இதில் அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி ஸோ இங்கே நெகட்டிவ், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பில் ரெசனன்ஸில் மறுபடியும் ரியாக்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் அகைன் இந்த நியூக்ளியோஃபைல் ரிட்டர்ன் வரும்போது ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இப்போ நமக்கு லீவிங் குரூப் வெளியில் போகுது. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது அப்படின்னா நியூக்ளியோஃபைல் வந்து அடிஷன் ஆகுது. செகண்ட் ஸ்டெப்பில் லீவிங் குரூப் வந்து எலிமினேட் ஆகுது. நியூக்ளியோஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அடிஷன் ஆகுது, செகண்ட் ஸ்டெப்பில் லீவிங் குரூப் எலிமினேட் ஆகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ நமக்கு ப்ராடக்ட் இப்படி இருக்கும். இதுதான் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூக்ளியோஃபைல் வந்து அடிஷன் ஆகுது, செகண்ட் ஸ்டெப்பில் லீவிங் குரூப் எலிமினேட் ஆகுது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இன் நியூக்ளியோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ ரேட் கேட்பாங்க எக்ஸாம்பிள். ஸோ நமக்கு வந்து ஒரு வித்ட்ராயிங் குரூப் இருக்கு, அதுக்கு பேராவில் ஒரு
நமக்கு ஒரு லீவிங் குரூப் இருக்கு. ஸோ நமக்கு பேராவில் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஒரு லீவிங் குரூப், அதுக்கு ஆர்த்தோவிலையும் நமக்கு பேராவிலையும் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ நமக்கு ஒரு லீவிங் குரூப், ஆர்த்தோ பேரா. சரிங்களா? ஸோ இதில் ரேட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகமாக ரேட் வந்து அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் அதிகமாக ரேட் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த ரியாக்ஷனில் இதுதான் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் தான். ஸோ நெக்ஸ்ட் இது. சரிங்களா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர்த்தோ அண்ட் பேராவில் அதிகமாக நமக்கு அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனோட ரேட்டும் அதிகமாகும். நெக்ஸ்ட் இப்போ லீவிங் குரூப் ஆர்டர். சரிங்களா? நமக்கு வந்து இதில் மேக்ஸிமம் லீவிங் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் தான். ஹேலஜனில் குளோரின் தான் பெட்டர் லீவிங் குரூப். இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது லீவிங் குரூப் ஆர்டர். நெக்ஸ்ட் குளோரின், நெக்ஸ்ட் புரோமின், நெக்ஸ்ட் அயோடின். சரிங்களா? பாருங்க, குளோரின் இருக்கும்போது அதோட ரியாக்ஷன் ரேட்டை பாருங்க, ரொம்ப அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் குளோரின் புரோமின் இருக்கிறதுனால ரெண்டுமே சேமாக இருக்கு. அயோடின் இருந்தால் இதோட ரியாக்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனோட லீவிங் குரூப் ஆர்டர். அதர்வைஸ் மற்ற எல்லா கேஸ்லையுமே SN1 SN2 இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவிங் குரூப் ஆர்டர் அயோடின், புரோமின், குளோரின் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கேஸில் மட்டும்தான் இப்படி வரும். நீங்கள் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? மற்ற எல்லா ரியாக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அதிகமாக லீவிங் குரூப் எபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் மற்ற கேஸுக்கெல்லாம். பட் அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்ட் ஆர்டர். சரிங்களா? அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். இந்த